அனைவரும் சமம் என்பதை காட்டும் புராண கதைதான் இது. இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து நிகழ்த்திய திருவிளையாடல்களில் ஒன்றுதான் தருமி. பெரும் புலவருக்கு கிடைத்த பொற்குழி ஏழை புலவராகிய தருமிக்கு பாடல் கொண்ட புலவர்தான் இறைவன் என்பதை அறிந்திருந்தும் பாடலை குற்றம் உள்ளதை காட்டி தமிழ் புலமைக்கு தலைவனாக நிகழ்வும் நக்கீரர் வாதாடலில் இருந்து கொற்றவனே ஆனாலும் தெய்வமே ஆனாலும் நீதியின் முன் அனைவரும் சமம் என்பதை அறியலாம். அத்துடன் இப்புராண கதை இறை நம்பிக்கையை வளர்க்கிறது. இத்தகைய நீதியை உணர்த்த கதையின் மூழ்கி கேட்போம். நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி. தமிழ் புலமை பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னன் செண்பக பாட்டின் சந்தையை தீர்த்து வைப்பதற்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். ஐயோ, 1000 பொற்காசுகளா? பார்த்திருக்கீங்களா? நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? எப்பா தண்டா 1000 பொற்காசுகளா? அரசனுடைய சந்தேகம் என்னன்னு சொல்லி நான் தீர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்கிறேன். சந்தேகம் என்னவென்று தெரிந்தால் பரிசு தொகையை நாங்களே பெற்றுக் கொள்வோமே. ஏண்டா பரிசு தொகையை விட்டுருவோமா? சரி, அது தெரிஞ்சா நீ ஏன் தண்டோரம் அடிக்க போற? எப்பா தண்டா பரிசு தொகை அளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, சொக்கா சொக்கா, என் தலைவரே அப்பனே, அரசர் கொடுக்கும் 1000 பொற்காசுகள் எனக்கே கிடைக்கும்படி செய்ய மாட்டாயா? ஒன்னா ரெண்டா 1000 பொற்காசுகளாச்சே. இந்த நேரத்துல பாட்டுதான் எனக்கு தெரியலையே. இது எனக்கு இல்ல, இதை வேற யாருன்னா எடுத்துட்டு போறா. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், யாரை கேட்பேன்? ஐயா, அட போயா புலவரே. அட போயா, நீ வேற சொக்கா சொக்கா. ஐயா புலவரே, அழைத்தது நான் தான். யாருங்க நீங்க? நோய் நோய்னு சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் பரிபாடும் புலவன் நான். ஏன் என் வயசுல அடிக்க வந்தீரோ? நீங்க வசதியான புலவர் போல. ஏன் உமக்கென்ன குறைவு? என் கூட நீங்களும் போட்டியா? சரி, இருக்கட்டும். அதனால்தான் ஏரனிடம் அழுதீரோ? ஆமா ஆமா, பின்ன உண்மையமா ஆள முடியும்? மனுஷகிட்ட சொன்னா ஒரு புண்ணியமும் இல்ல. நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. ஒட்டு கேட்டுப்பீங்க. அந்த பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் தூணிலும் துரும்பிலும் இருப்பேன் அப்பா. விட்டா நான் தான் கடவுள் நம்பி. அதுவும் உண்மைதான். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமலிருக்கும் என்ற பரிபூரணனே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? நல்ல சாப்பாடு போல. இங்க இனிமேல் நான் வரேன். நில், வா இங்கே. பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் கிடைத்தால் உனக்கு பரிசு கிடைக்கும் அல்லவா? ஆமா ஆமா, பாட்டு மட்டும் எனக்கு கிடையாது. சொக்கா சொக்கா, பரிசு அத்தனையும் எனக்குத்தான். கவலைப்படாதே, அந்த பாடலை நான் உனக்கு தருகிறேன். பாட்டு நீ தருவீரா? வேண்டியதுதான். ஏற்கனவே நான் எழுத பாட்ட கண்ணா பின்னால பேசுறாங்க. நான் போறேன்ப்பா. பரவாயில்லை, எனக்கு பரிசு வேண்டாமா? ஏன் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமாவா, உண்மையாவா, நிச்சயமாவா? வேண்டாம், எனக்கு பொருள் மீது பச்சில்லை அப்பா. பச்சையாவதான் நீங்களோ போடுறீங்களோ? நல்லா நடிக்கிறீங்க. நீங்க புதுசா எழுதின பாட்டை என் கிட்ட தந்துட்டு என்ன சோதிக்கிறீங்களோ? எனது புலமைக்கு எதுவும் ஈடாகாது. உனக்கு திறமை இருந்தால் என்னை சோதித்து பார். இங்க பார், இங்க பார், என் கிட்டவே போறியா? சோதிக்கணுமா? சரி, நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. கேளு. பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும், செய்யக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது, வறுமையும் புலமையும், சேராதிருப்பது, அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது, பெண்ணிடம் ரகசியம், பார்க்கக்கூடாதது, பசியும் பஞ்சமும், தலையில் சிறந்தது, இயலிசை நாடகம்,
உனக்கு? இல்லை எனக்கு வேண்டாம். ஏன்? இல்லை எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு வேண்டாம். கோழை, கொலைதான் கொலைதான், எனக்கு வேண்டாம். பயமே ஜெயம், வென்று வா, பரிசு உள்ளது. சரி. தென்னவன் வாழ்க, எங்களின் மன்னவன் வாழ்க, மக்களின் காவலன் வாழ்க, வேந்தனுக்கு வேந்தன் வாழ்க, நீதி தரும் முதல்வன் வாழ்க, முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன் வாழ்க, செண்டக பாண்டியன் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனதில் உள்ள சந்தேகத்தை நீக்கும் பாடலை யாராவது தந்திருக்கிறார்களா? 1000 பொற்காசுகள் என்று அறிவித்திருந்தும் புலவர்கள் எவரும் வரவில்லை அரசே. புலமைக்கு தலைமகனாக வரும் நக்கீரா, துணைக்கி, கபிலர், கலைஞர் என சான்றோர் பலரின் அவையில் என் சந்தேகத்தை நீக்கும் பாடலை எழுதப்படாதது ஏன்? வருந்துகிறேன். எழுத மனமில்லையா? இல்லை பரிசு தொகை போதவில்லையா? அரசருக்கு மறைமுக பேச்சு வேண்டாம் என்று நினைக்கிறேன். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று அறிவித்திருந்தாலும் பாட்டுகள் குவிந்திருக்கும். ஆனால் பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. வேண்டனே பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமைக்கும் அளவிற்கு என் எண்ணம் எழுத்தும் இன்னும் கிடைக்கவில்லை. வெகுமதிக்கு விருப்பமில்லையா? இல்லை.
பாடல்களை எழுதி பேர்வாங்கும் புலவர்கள் உண்டு, உரை கண்டு பிடித்து பேர்வாங்கும் புலவர்கள் உண்டு. அது நீர் என்றவர் என்று உமக்கே தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் புலவர்கள் இருந்தால் உலகம் எல்லாம் ஒப்பிடும். உமது பரிசு எனக்கு வேண்டாம். ஐயா புலவரே, ஐயா புலவரே, ஐயா பரிசு தருவாங்க, வேண்டாம். அம்பு எய்ததே யாரோ, அம்பு வந்து அழுதுவிட்டு போகிறது. உமது வார்த்தையின் பொருள் அமைச்சரே. பாட்டை இயற்றியது இவர் இல்லை அரசே, பாட்டிலும் பிழை. நல்ல வேலையான பாட்டிற்கு பரிசளித்து ஒளிக்கு பெரும் தவறு அளித்திருப்பேன். தடுத்து நிறுத்தியமைக்கு நன்றி. சொக்கா சொக்கா, எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சே, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன். ஐயா, பரிசு கிடைத்ததா? அட போயா, பரிசு தவிர எல்லாம் கிடைத்தது. என்ன உணர்கிறாய்? உங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லோரும் மங்களா இருக்காங்க. உங்க பாட்டன் குச்சமா? குற்றமா? எனது பாட்டிலா? சொன்னவன் எவன்? காட்டவனை புறப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, தருமி யாரோ ஒரு பணக்கார கிழவனோடு வாழ்கிறான். இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிலே சபை குற்றம் கூறியவன் எவன்? என்று பேசினால் பதில் கொடுக்க மாட்டார்கள் என்று அரச சபை அன்று தமிழ் ஓ, அப்படியானால் தங்களிடம் பெரியவர் ஒருவர் இங்கு இருக்கிறார். இது அரச சபை அன்று தமிழ் சங்கம். இங்கு சகலருக்கும் மட்டுமே அதிகாரம் உண்டு. அதனால்தான் தருமி கொண்டு வந்த பாட்டிலே குறை கூறினீர்களோ? பல்கல பாட்டு ஏது பரிசு? அதை தடுத்தவர் நான் தான். யார் இந்த கிழவன்? புத்தக சங்கத்தின் தலைமை அமைச்சர். அதனால்தான் ஆணவத்தில் ஆடினாரோ? என்ன குற்றம் கட்டி? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாமே ஏற்றினோம். காதலை கொடுத்ததின் காரணம் என்ன? அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்தால் ஏழு பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அதை நான் குற்றம் கூறக்கூடாதா? நக்கீரன் எனது பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும், கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக பேசுவதை சண்டையாடக்கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்கள் அதை நிறுத்த யாராலும் முடியாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எனது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. எங்கே நீர் இயற்றிய செயலை கூறும். குங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சப்பாது கண்டது மொழிமா பையன் பெரிய நட்பின் மணியில் சிறிய சாலையை கூந்தலின் அறிய உழவோ நீ எரியும் பூவே. செயலின் பொருள் தலைவியின் கூந்தலில் வரும் நறுமணத்தை கண்டு வண்டை நோக்கி வாழ்வதாக செய்யுழமைக்கிறேன். செய்ய
மன்னா, அமைச்சர்களே, வேதனை விடுவன். எமது திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. நக்கீரனே, நீ தமிழோடு விளையாடே நாம் வந்தோம். கொச்சவனே தவறழைத்தாலும், உச்ச தெய்வமே குச்சமழைத்தாலும், நெற்றிக்கண் திறந்து சுட்டெரித்தாலும், குச்சம் குச்சமே என்று கூறும் நச்சமிழ் புலமை நானிலம் காட்டவே நாம் விளையாடினோம். கவலை விடு நக்கீரா, எழுந்து வா. ஆண்டவா, என்னை மன்னித்து விடு. அரசே, தாங்கள் அறிந்தபடி 1000 பொற்காசுகளை தர்மிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளவும். நக்கீரனே, நீ தமிழோடு விளையாடவே நாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்று அறிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குச்சம் குச்சமே என்று வாதாடிய நீ தமிழ் புலமைக்கு வாழ்த்து வாழ நீ தமிழ் கொண்டு. நன்றி.